முருகனின் ஆறுபடை வீடுகளின் தனி பெருமைகள் என்னவென்று தெரியுமா? வாங்க பார்க்கலாம். முருகனுக்கு ஆறுபடை வீடுகள் உள்ளன. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணிகை, பழமுதிர்சோலை என்னும் சோலைமலை. இவற்றின் பெருமைகள் என்ன என்பதை பார்ப்போம். முருகன் என்றாலே அழகும் அறிவும் சேர்ந்த உருவம் நம் கண்முன் வந்து நிற்கும். முருகப்பெருமானின் திருவிளையாடல்களும் அவரின் தோற்றமும் மனிதர்களுக்கு வாழ்க்கையில் உணர்த்தும் கொள்ள வேண்டிய வாழ்க்கை தத்துவங்கள் அனைத்தும் அமைந்துள்ளது. ஆறுபடை வீடுகளை கொண்ட முருகப்பெருமானுக்கு அதன் ஒவ்வொரு படை வீடும் ஒவ்வொரு தனிச்சிறப்புகளை கொண்டுள்ளது. அது என்ன என்பதை பார்ப்போம். முதல் படை வீடு. ஆறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் முருகன் சூரபத்மனை போரில் வென்ற பின்னர் இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு மணமுடித்து வைக்கிறார். இங்கு தெய்வானையுடன் மணக்கோலத்தில் காட்சி தருகிறார். இங்கு மலை வடிவில் சிவபெருமான் அருள் புரிகிறார். அமர்ந்த கோலத்தில் முருகன் காட்சியளிப்பது சிறப்பாகும். இரண்டாம் படைவீடு. முருகனின் இரண்டாம் படைவீடான திருச்செந்தூர் கடலோரத்தில் அமைந்துள்ளதால் திருச்சீலைவாய் என்றும் ஜெயந்திபுரம் என்றும் பெயருண்டு. இங்கு முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்ததாக கந்த புராணம் கூறுகிறது. குரு ஸ்தலமாகவும் விளங்குகிறது. பழனி முருகன். மூன்றாம் படைவீடு. முருகனின் மூன்றாவது படை வீடான பழனி சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியாகும். பழனி முருகர் சிலை போகர் சித்தரால் நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்டது. ஞான பழம் அடைய வேண்டி போட்டியில் தமையன் பிள்ளையாருடன் தோற்ற கோபத்தில் பழனி மலையில் தண்டாயுத பாணியாக காட்சி தருகிறார். இவரின் தோற்றம் உலக உண்மைகளை உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது. இங்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பஞ்சாமிர்தம், பால், தீர்த்தம் பிரசாதமாக சாப்பிட்டால் சகல நோய்களும் தீரும். நான்காம் படைவீடு. தன்னை விட தன் பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருப்பது தந்தைக்கு மகிழ்ச்சியை தரும். அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இறைவனுக்கும் அப்படித்தான். தன் பிள்ளையின் வாயால் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்ட பிள்ளையை குருவாக ஏற்று தான் சீடனாக அமர்ந்து குருவின் விளக்கத்தை கேட்ட இடம் சுவாமிமலை. அதனால் இந்த சுவாமிமலை முருகனுக்கு சிவகுருநாதன் என்ற பெயரால் வணங்கப்பட்டு வருகின்றார். ஐந்தாவது படைவீடு. திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்து முருகன் திருத்தணிக்குச் சென்று தன் கோபத்தை தணித்து கொண்டு சாந்தமானதால் தணிகை என்று இந்த ஊருக்கு பெயர் வந்தது. மேலும் வேடர் குலத்தில் பிறந்த வள்ளியை அண்ணன் கணேசனின் உதவியுடன் காதல் திருமணம் செய்து கொண்ட இடம் திருத்தணி ஆகும். ஆறாவது படைவீடு. அறுபடை வீடுகளில் கடைசியாக வரும் படைவீடு அழகர் மலை மீது இருக்கக்கூடிய சோலைமலை ஆகும். இங்கு அவ்வை பாட்டியிடம் சுட்ட பழ வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட முருகனின் ஞானத்தை பார்த்து நீ சாதாரண மனிதராக இருக்க முடியாது என தெரிந்து கொண்டார். இந்த
திருத்தலத்தில் உலக வாழ்க்கைக்குத் தேவை கல்வி அறிவு மட்டும் போதாது, இறையருள் என்ற மெய் அறிவை உணர வேண்டும் என்பதை தன் திருவிளையாடலால் உணர்த்திய இடம்.